Hello friends, welcome back to my YouTube channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சோலார் எபிசோட்ல இருக்கோம். சோலாரை பத்தின இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் நம்ம ரெகுலரா ஒவ்வொரு வீக்கும் நம்ம அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கும் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தான் நான் இன்னைக்கும் உங்களோட பகிர போறேன். சோலார் ரிலேட்டடான கண்டென்ட் நிறைய வீடியோஸ் இருந்தாலும் தமிழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபியூ வீடியோஸ் தான் இருக்கும். அதுலேயுமே பார்த்தீங்கன்னா கண்டென்ட்டே இல்லை, ஏதோ ஒன்று இஷ்டத்துக்கு போடுறாங்க. சரி, நம்மளும் அந்த மாதிரி இருக்கக்கூடாது, நமக்கு பெனிஃபிட்டடாக ஒரு வீடியோ வேணும். நம்மளே போய் திருப்பி பார்த்தாலும் அந்த வீடியோ வந்து நம்மளுக்கு புரியணும். அந்த அளவுக்கு ஒரு பெனிஃபிட்டடான ஒரு சோலார் ரிலேட்டட் வீடியோஸ் தான் நம்ம ஒவ்வொரு வாரம் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, சரி சோலார் இன்ஸ்டாலேஷன் பண்ணலாம் அப்படின்னா ஸோ எவ்வளோ பேனல் வந்து நம்ம வீட்டுக்கு இன்ஸ்டால் பண்ணுறது, நான் ஏன் இந்த 750 வாட்ஸ் பேனல் நான் யூஸ் பண்ணேன் அப்படின்றதுக்கு ஒரு கேல்குலேஷன் இருக்குது. ஸோ உங்கள் வீட்டுக்கு நீங்கள் சோலார் பேனல் போடும்போது நீங்கள் எவ்வளோ வாட்ஸ் பேனல் வந்து ஒரு குறைஞ்சபட்சம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு பில் சேவிங் ஆகும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் சில கேல்குலேஷனோடு பார்க்க போகிறோம். இதில் வந்து முக்கியமாக நான் ஏன் இந்த 750 வாட்ஸ் பேனலை வந்து நான் சூஸ் பண்ணேன் அப்படின்றதுக்கும் நான் வந்து ஒரு கேல்குலேஷன் நான் உங்களுக்கு போட்டு காமிக்க போகிறேன். ஸோ நார்மலாக சோலார் அப்படின்னா நமக்கு வந்து சூரிய ஒளி இருக்கும்போது தான் நம்மளுக்கு சோலார் ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ சூரிய ஒளி எந்த டைம்லேருந்து எந்த டைம் வரைக்கும் நம்ம கேல்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே நம்ம வந்து மினிமம் தான் எடுக்க போகிறோம், மேக்ஸிமம் எடுக்க போகிறது இல்லை. ஸோ மினிமமாக நமக்கு வந்து இந்த சூரிய ஒளியிலேருந்து நமக்கு மினிமம் கேல்குலேஷன் போட்டாலே நமக்கு எவ்வளோ ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், ஏன்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் போடுறோம் இபி பில்லுக்கு கட்டுறதுக்கு முன்னாடி நம்ம அதுக்கு ஒரு பல்க் அமௌண்ட்டு இப்போ நம்ம சோலாருக்கு நம்ம இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு செலவு பண்ணுறோம்ல, எவ்வளோ இயர்ஸில் நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வரும் அப்படின்ற கேல்குலேஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் ஃபஸ்ட்டு கட்டமாக என்னோட சோலார் பிளான்ட்டில் பார்த்தீங்கன்னா 750 பேனல்ஸ் இருக்குது. அதை வச்சு நான் ஏன் இந்த 750 பேனல்ஸ் யூஸ் பண்ணேன் அப்படின்றதுக்கும், ஸோ இதனால் எனக்கு என்ன பெனிஃபிட்டு, நான் எவ்வளோ ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் நான் எடுக்க முடியும் அப்படின்றதும் நான் உங்களுக்கு கேல்குலேட் பண்ண போகிறேன். சிம்பிள் கேல்குலேஷன் தான், ரொம்ப குழப்பமாக இருக்காது. தெளிவாக பாருங்கள், ஆனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். நம்ம வீடியோ இப்போ வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறீங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஏன்னா யூடியூப் அப்படின்ற கடலில் நம்மளோட வீடியோ எங்கேயோ ஒரு பகுதியில் இருக்கும். ஸோ நம்மளுக்கு பெனிஃபிட்டடான ஒரு கண்டென்ட் வேணும்னா அட்லீஸ்ட் திவாகர் ராஜன் ஆன்லைன் அப்படின்னு நீங்கள் போட்டு சோலார் பேனல் அப்படின்னு போட்டால் கூட என் வீடியோஸ் வரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகும். ஸோ நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இப்போ நான் யூஸ் பண்ண பேனல், இப்போ இது வந்து 375 வாட்ஸு மோனோ பேனலு. இந்த மோனோ பேனலில் 2 யூஸ் பண்ணியிருக்கேன், பார்த்தாலே தெரியும். பிளாக் கலரில் இருக்கா, ஸோ பிளாக் கலரில் இருந்தாலே மோனோ, ப்ளூ கலரில் இருந்தால் பாலி. அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தெரியலனா என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் பாருங்கள், மோனோவுக்கும் பாலிக்கும் நான் டிஃப்ரென்ஸ் சொல்லியிருப்பேன். ஸோ பிளாக் கலராக இருக்கிறது மோனோ, இது வந்து மோனோ பர்க் மாடலு. பர்க் அப்படின்ற டெஃபினேஷனும் நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ இதில் வந்து 2 375 வாட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மாடல் பேனல் வரது இல்லை, இப்போ வரது எல்லாமே வந்து 500 வாட்ஸு 400 வாட்ஸுக்கு மேலே தான் எல்லாமே வருது. இது நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினதுனால 375 வாட்ஸு பேனல் 2 யூஸ் பண்ணுறேன். ஸோ 750 வாட்ஸு மோனோ பேனல். ஓகே, ஸோ நான் ஏன் இந்த 750 வாட்ஸ் பேனல் யூஸ் பண்ணேன் அப்படின்றதுக்கு முன்னாடி நான் வந்து இதோட பில்லு, அதாவது என்னோடய இபி பில்லை பற்றி நான் முன்னாடியே ஷேர் பண்ணியிருக்கேன். நான் இபி பில் ஷேர் பண்ண முடியாது, ஏன்னா அது ஒரு பெரிய லென்த்தியான வீடியோவாக இருக்கும். ஆனால் முன்னாடியே நம்ம வந்து இபி பில்லில் எனக்கு எவ்வளோ சேவ் ஆகிருக்கு அப்படின்றத நான் முன்கூட்டியே நான் வந்து ஒரு வீடியோவை சொல்லியிருக்கேன். அதில் எனக்கு வந்து 10,000 ருபீஸ் எனக்கு வந்து சேவிங் ஆகிடுச்சு அப்படின்றத, அதில் இபி பில் மூலியமாக நான் வந்து எவ்வளோ எனக்கு வந்து சேவ் ஆகிடுச்சு, முந்தைய இயருக்கும் சோலார் இன்ஸ்டாலேஷன் பண்ணதுக்கப்புறமும் எனக்கு எவ்வளோ சேவ் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 ருபீஸ் சேவ் ஆச்சு. ஓகே, என்னோடய டோட்டல் காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எனக்கு 40,000 ருபீஸ் செட்டப்பு. இப்போ நீங்கள் இவ்வளோ காஸ்ட்டுக்கு இந்த விலையில் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ண முடியும். அது ஆனால் இந்த வீடியோவில் நான் சொல்ல, நான் வரக்கூடிய வீடியோவில் நான் சொல்கிறேன். பட் எனக்கு வந்து இது ரெட்ரோஃபிட் மாடல், அதனால் பேட்ரி அண்ட் இன்வெர்ட்டர் இதில் வராது. அது இல்லாமல் நான் எக்ஸிஸ்டிங் இன்வெர்ட்டர் பேட்ரி நான் என்ன யூஸ் பண்ணோம் அதே தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அது இல்லாமல் பார்த்திங்கன்னா எனக்கு 40,000 ருபீஸ் ஆச்சு இந்த இம்ப்ளிமெண்ட் காஸ்ட்டு. ஸோ எனக்கு 40,000 ருபீஸ் வரணும், ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வரணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 4 இயர்ஸில் வந்து எனக்கு ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கும். சரி, இப்போ நம்ம வந்து ஒரு கேல்குலேஷன் பண்ண போகிறோம். இந்த சூரிய ஒளியை வச்சு நமக்கு எவ்வளோ கிடைக்குது அப்படின்றத நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம். இப்போ நார்மலாக நம்மளோட சூரிய ஒளி மார்னிங் வந்து 6 o'clockலேருந்து ஈவினிங் 6 o'clock வரைக்கும் இருக்குது. இந்த 12 ஹவர் சூரிய ஒளியும் நமக்கு அப்படியே கிடைக்கிறது இல்லை. இதில் எஃபெக்டிவ் ஹவர்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 9 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம அப்படியுமே பார்த்தாலும் ஒரு 7 ஹவர்ஸ் வருதா, நம்ம அவ்வளோ கூட எடுக்க வேணாம், 7 ஹவர் கூட எடுக்க வேணாம். ஏன்னா மழை காலத்தில் பார்த்திங்கன்னா இன்னும் கம்மியாகுமா. ஸோ
ஸோ நம்ம வந்து ஒரு ஆவரேஜாக எல்லா மாதத்தோட ஆவரேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில மாதத்துல 8 ஹவர் காமிக்கும், சில மாதத்தில் நம்மளுக்கு 6 ஹவர் வரும், சில மாதத்தில் அது கூட வராது. இதில் வந்து நம்ம 750 பேனல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து நம்ம 750 வாட்ஸு நம்ம கேல்குலேஷனில் எடுத்துக்க போகிறோம். சூரிய ஒளி வந்து டிஃப்ரெண்ட் ஆகிட்டே இருக்கும். சம்டைம் க்ளவுடியாக இருக்கும், சம்டைம் வந்து சூரிய ஒளி ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ நமக்கு 100% நமக்கு வந்து இதில் சூரிய ஒளி பட்டுகிட்டே இருக்காதா? அப்படின்னும்போது நமக்கு ஆவரேஜ் அதுலேயும் 100% எடுக்காமல் ஆவரேஜாக நமக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா சீசனும் கம்பைன் பண்ணி ஆவரேஜாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 60% போடலாமா அப்படின்னா சரி இன்னமும் மினிமமாக போகலாம். ஏன்னா நான் செக் பண்ணது வரைக்கும் சம்டைம் எனக்கு இன்னும் மினிமமாக வந்திருக்கு. அப்போ பார்க்கும்போது சரி ஒரு 55% நம்ம வந்து இதுக்கு ஆவரேஜாக எடுத்துக்கிட்டால் கரெக்டாக வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்தது. ஸோ நான் வந்து 55% இதில் வந்து எஃபிஷியன்சி எடுத்திருக்கேன். ஸோ 750 வாட்ஸில் நம்மளுக்கு 55% தான் நம்மளுக்கு எஃபிஷியன்சி கிடைக்கணும் போது இந்த கேல்குலேஷன் எப்படி போகுது அப்படின்னு பாருங்கள். ஸோ நம்ம வந்து 6 ஹவர்ஸ் நமக்கு சூரிய ஒளி கிடைக்குது. 750 வாட்ஸு இன்ட்டு 0.55 அப்படின்னு போட்டிங்கன்னா அதாவது 55% நமக்கு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு 2.47 யூனிட்டு நம்மளுக்கு ஜென்ரேட் ஆகும். ஓகே, ஸோ இது வந்து 2470 வாட்ஸ் கிட்ட வரும். அது வந்து நமக்கு 2.47 எடுத்துக்கிட்டோம். ஸோ நான் ரவுண்டு ஃபிகராக நான் எவ்வளோ போட்டுக்கிட்டேன்னா 2.5 வாட்ஸ் 2.5 கிலோ வாட்ஸு நமக்கு கிடைக்குது. அதை வந்து 2.5 யூனிட்டை நான் எடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு வந்து ஒரு நாளைக்கு இதுலேருந்து எனக்கு ஜென்ரேட் ஆகுது யூனிட்டு மினிமம் யூனிட்டு, நான் மேக்ஸிமம் கூட போடல, மினிமம் யூனிட் வந்து எனக்கு 2.5 யூனிட் கிடைக்குதா? ஸோ இந்த 2.5 யூனிட்டு இன்ட்டு 30 டேஸ், அதுவும் வந்து ஒரு மாதத்துக்கு 30 நாள் அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டா 2.5 யூனிட் இன்ட்டு 30 டேஸ் வந்து நமக்கு வந்து 75 யூனிட்டு நமக்கு கிடைக்குது. இந்த 750 வாட்ஸ் பேனல்லேருந்து மினிமம் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. மினிமம் எனக்கு வந்து 75 யூனிட்டு எனக்கு கேரண்டீடாக கிடைக்கும். அப்படின்னும்போது 2 மாதம் நமக்கு வந்து பை மந்த்லி பில்லிங் தானே வருது. ஸோ நமக்கு 2 மாதத்தில் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 150 யூனிட் வந்து எனக்கு கிடைக்குது. ஸோ இந்த 150 யூனிட்டை வச்சுட்டு என்னால் பில்லு குறைக்க முடியுமா அப்படின்னா அங்கே தான் மேட்ரு இருக்குது. ஸோ என்னோட மாத பில் சூரிய ஒளி இல்லாமல், அதாவது இந்த சோலார் பேனல் யூஸ் பண்ணாத நேரத்தில் எனக்கு வந்து எவ்வளோ பில் வந்தது அதுன்ற வச்சு தான் நான் வந்து இதை கேல்குலேட் பண்ணியிருக்க முடியும். ஸோ எனக்கு அப்போ பார்த்திங்கன்னா ஒரு 700 யூனிட்டு 650 யூனிட்டு அந்த ரேஞ்சில் தான் வந்தது. ஸோ நான் அப்படி பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு 150 யூனிட் கம்மியானால் எனக்கு வந்து ரொம்ப அட்வான்டேஜ். ஏன்னா எனக்கு 500 யூனிட்டுக்கான ஸ்லாட்டுக்கு போய்டும். ஸோ நான் இந்த பேசிக்கை வச்சு நான் போகிறேன். நான் வந்து எனக்கு 500 யூனிட் இருந்தால் எனக்கு எவ்வளோ பில்லிங் வரும், இதே 500 + 150 யூனிட்டு, ஸோ 650 யூனிட் இருந்தால் எனக்கு எவ்வளோ பில்லிங் வரும் அப்படின்றத நான் ஒரு கேல்குலேட் பண்ணி நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது வந்து நீங்கள் டொமஸ்டிக் பை கேல்குலேட்டர் இருக்குது, அதை நீங்கள் சைட்டோட அட்ரஸ் போடுறேன், அங்கே போனாலே கூட நீங்கள் வந்து பில்லிங்க்கான அமௌண்ட்டை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். 650 யூனிட்டு, அதாவது சோலார் பேனல் இல்லாமல் நான் 650 யூனிட்டை நான் கட்டணும் அப்படின்னா எனக்கு வந்து 2770 ரூபா வருது. 650 யூனிட்டுக்கு நான் வந்து ஈபிக்கு கட்ட வேண்டியது. இப்போ வந்து நான் சோலார் பேனல் போட்டிருக்கேன்னா அதில் வந்து 150 யூனிட்டை எனக்கு மைனஸ் பண்ணிட்டா எனக்கு 500 யூனிட் வருதா? ஸோ நான் 500 யூனிட்டுக்கு இப்போ நான் சோலார் பேனலோட நான் எவ்வளோ கட்டுறேன் அப்படின்னா எனக்கு வந்து 1130 ரூபா நான் கட்டுவேன். ஓகே, ஸோ 650 யூனிட் நான் போன 650 யூனிட்டுக்கு நான் சோலார் இல்லாமல் நான் கட்டியிருக்கணுன்னா 2770 ரூபாயில். ஸோ அது மைனஸ் 500 யூனிட் நான் இப்போ கட்டுறேன், 500 யூனிட் 1130 ரூபா நான் மைனஸ் பண்ணால் எனக்கு வந்து 1640 ரூபா எனக்கு வந்து மிச்சமாகுது. இது வந்து ஒரு பில்லுக்கே எனக்கு வந்து 1640 ரூபா பை மந்த்லி, அதாவது 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் நம்ம கட்டுறோம். ஸோ எனக்கு வந்து 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி 1640 ரூபா எனக்கு மைனஸ் ஆகுது. அதுவே ஒரு வருஷத்துக்கு அப்படின்னு கேல்குலேட் பண்ணும்போது 6 × 1640 ரூபா போட்டிங்கன்னா எனக்கு வந்து 9840 ருபீஸ் எனக்கு வந்து மினிமமாக இதுலேருந்து பெனிஃபிட் கிடைக்குது. இப்போ எனக்கு வந்து ஒரு வருஷத்துக்கே எனக்கு இதுலேருந்து பார்த்திங்கன்னா 9840 ருபீஸ் எனக்கு வந்து சாலிடாக எனக்கு மிச்சமாகுதுன்னும் போது எனக்கு ஒரு 4 இயர்ஸ் டவுன் த லைனில் எனக்கு நான் 4 இயர்ஸ் நான் கண்டினியூஸாக யூஸ் பண்ணேன்னா எனக்கு இதுக்கான செலவு பண்ண எனக்கு காசு வந்து மிச்சமாயிடும். கரெக்டாக? அதே வந்து எனக்கு பில்லு வந்து ஜாஸ்தியாக வந்திருக்கு. எனக்கு வந்து ப்ரீவியஸ் பில் பார்த்திங்கன்னா எனக்கு 750 வாட்ஸ் எனக்கு வந்து 750 யூனிட் வந்து எனக்கு ஆயிருக்கு. அப்படின்னும்போது அந்த 750 யூனிட்டில் 150 யூனிட்டை மைனஸ் பண்ணால் எனக்கு எவ்வளோ வருது அப்படின்னும்போது, அதாவது நான் அதிகமாக 500 யூனிட்டுக்கு மேலே நான் வந்து யூஸ் பண்ணேன்னா எனக்கு எவ்வளோ ஆகுது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது வந்து எவ்வளோ ஆகுது அப்படின்னு பாருங்கள், அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்.
இப்போ நான் சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி 750 யூனிட்டுக்கு நான் வந்து 3430 rupees நான் வந்து கட்டியிருப்பேன் கரெக்டாக. இப்போ நான் இந்த 750 பேனல் யூஸ் பண்ணுறதுனால 150 யூனிட் மைனஸ் ஆகிடுதா, அப்போ வந்து எனக்கு 600 யூனிட் வருமா. ஸோ 600 யூனிட்டுக்கு எனக்கு பில்லு வந்து 2440 ரூபா வரும். ஓகே, ஸோ 3430 ரூபா மைனஸ் 2440 ரூபா மைனஸ் பண்ணிங்கன்னா எனக்கு வந்து எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 990 rupees தான் எனக்கு வந்து மிச்சமாகுது. ஸோ இதில் வந்து எனக்கு பெரிய மிச்சம் ஆகிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ அப்போ எனக்கு வருஷத்துக்கு அதாவது 990 × 6 அப்படின்னு கேல்குலேட் பண்ணிங்கன்னா எனக்கு வந்து வருஷத்துக்கு 5940 rupees தான் எனக்கு மிச்சமே ஆகுது. ஏன்னா பஸ் பாதிக்கு பாதி நமக்கு வந்து லாபம் போயிடுச்சே பாஸ் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ அதுதான் நம்ம எஃபெக்டிவாக நம்ம பேனல் இன்ஸ்டால் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து கெயின் ஜாஸ்தியாக இருக்குது. அதாவது என்னால் யூனிட் 500 யூனிட்டுக்கு அதாவது சோலார் பேனல் போட்டு என்னால் 500 யூனிட்டுக்கு உள்ளே நான் கொண்டு வந்தால் மட்டுமே அதோட சப்சிடியெல்லாம் இப்போ பில்லிங்க்குன்னு ஒரு சப்சிடி இருக்குது, ஈபியோட பில்லிங்க்குன்னு ஒரு சப்சிடி இருக்குது. அந்த பில்லிங்க்கான சப்சிடி வந்து 500 யூனிட்டுக்கு ஜாஸ்தியாக இருக்குது. 500 யூனிட்டுக்கு மேலே போனீங்கன்னா அந்த சப்சிடிலாம் வந்து இல்லாமல் போயிடுது. ஸோ அப்படி இருக்கும்போது என்னோடய பில்லிங்கை நான் 500 யூனிட்டுக்குள்ளே நான் கொண்டு வந்தேன்னா எனக்கு அப்படியே 9840 rupeesக்கு எனக்கு வந்து மிச்சமாகுது. ஆனால் அதுவே என்னோடய பில்லிங் வந்து 600 யூனிட்டுக்கு போகும்போது ஈவன் சோலார் போட்டுமே எனக்கு வந்து 600 யூனிட்டை தாண்டும் போது எனக்கு வந்து 5940 ரூபா தான் எனக்கு வருது. அப்படி பார்க்கும்போது இந்த கேல்குலேஷன் அதாவது ரெண்டாவது எனக்கு 600 யூனிட் எனக்கு பில் வருது அப்படின்னும் போது எனக்கு வந்து கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆகிடும் என்னோட ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்கிறதுக்கே. அதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் போடும்போதே உங்களோட பில் ப்ரீவியஸ் பில் எவ்வளோ இருக்குது, நம்ம வந்து எவ்வளோ போட்டால் குறைக்க முடியும் அப்படின்ற கேல்குலேஷனை கரெக்டாக நீங்கள் இந்த மாதிரி கேல்குலேட் பண்ணிவிட்டு நீங்கள் போடுங்க. எப்பயுமே வந்து 55% வந்து நீங்கள் எஃபிஷியன்சியை வச்சு போடுங்க. ஸோ அதுதான் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து 700 யூனிட்டுக்கு மேலே இருந்தாலே நீங்கள் கண்டிப்பாக 1 கிலோவாட்ஸ்க்கு மேலே தான் நீங்கள் போய் ஆகணும். இல்லைனா நீங்கள் அதையும் தாண்டி நீங்கள் 800 900 யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது 1.5லேருந்து 2 கிலோவாட்ஸ் பேனல் மேலே போனால் தான் உங்களால் 500 யூனிட்டுக்கு கீழே உங்களால் பில்லு கொண்டு வர முடியும். 2 கிலோவாட்டுக்கு மேலே போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆன்கிரிடே போயிடுங்க. ஏன்னா அதுதான் உங்களுக்கு எஃபெக்டிவ் ஆகும். ஆன்கிரிடை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து வர வாரத்தில் நான் வந்து ஆன்கிரிடை பற்றின டீட்டெயில்ஸ் இன்னும் நான் கலெக்ட் பண்ணி அதோட ப்ரைஸ் வாஸ் நம்ம செலவு பண்ணுறதுக்கும் நமக்கு வந்து உற்பத்தி ஆகிறதுக்கும் எந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத ஆன்கிரிடை பற்றி நான் தனியாக வந்து ஒரு வீடியோ போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, டேக் கேர், பை பாய்.